700 ஆண்டுகளுக்கு முன் மருத மரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்ததால் மருதபுரி பட்டணம் என அழைக்கப்பட்ட இவ்வூரில் அப்போது கொங்கு நாட்டை ஆட்சி புரிந்து வந்த கொங்கு பாண்டியர்களில் ஒருவரான சடையவர்மன் சுந்தரபாண்டியன் சுயம்பு லிங்க திருமேனி உடையவர்க்கு அழகிய ஆலயம் எழுப்பி வழிபாடு செய்திருக்கிறான். அது விஸ்வேஸ்வர விநாயகர் ஆலயம் என அழைக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் 400 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஆலயத்தில் இருந்த நந்தியம்பெருமானை இரவில் சில கயவர்கள் திருடிக் கொண்டு சற்று தூரம் சென்ற நேரத்தில் அம்மா என்ற குரல் அசரீரியாய் ஒலித்துள்ளது. அதே கணம் கோயிலைச் சுற்றி வாழ்ந்த விவசாய குடும்பத்தினர் வளர்த்து வந்த பசுக்கள், கன்றுகள், காளைகள் எல்லாமும் அம்மா அம்மா என தொடர்ந்து கத்தியவாறு தாம் கட்டப்பட்டிருந்த கயிற்றை பீத்து கொண்டு ஓட முயன்றன. இது கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் விழித்துக் கொண்டார்கள். தங்கள் கால்நடைகள் இப்படி ஒரு ஆக்ரோஷம் காட்டி ஆர்ப்பாட்டம் செய்ததை ஒருபோதும் பார்த்திராத அவர்கள் தத்தமது மாட்டுக் கொட்டிலுக்கு ஓடோடி வந்தனர். என்ன ஏது என்று புரியாமல் குழம்பிய அவர்கள் யோசித்து சிவபெருமானிடம் முறையிட இந்த ஆலயம் நோக்கி வந்தனர். ஆவினங்கள் கூக்குரலிட்டதையும் ஒரு கூட்டமாக கிராம மக்கள் ஆலயம் நோக்கி ஓடி வருவதையும் கண்ட திருடர்கள் தெய்வ குற்றம் செய்து விட்டதை உணர்ந்து அவர்களிடம் பிடிபடாமல் இருக்க நந்தியம்பெருமான் சிலையை அங்கேயே போட்டுவிட்டு தப்பியோடினர். ஆலயத்துக்கு வந்த கிராமவாசிகள் நந்தியம்பெருமான் சிலை களவு போனதை அறிந்து கொண்டனர். கயவர்கள் போட்டுச் சென்ற இடத்திலிருந்து சிலையை எடுத்து வந்து விடியற்காலைக்குள் ஆலயத்தில் அதனிடத்தில் வைத்தனர். பின்னர் ஊர் பெரியவர்கள் ஒரு மண்டபம் எழுப்பி அதனுள் நந்தியம்பெருமானை பிரதிஷ்டை செய்தனர். கிழக்கு நோக்கிய ஆலயத்தில் நுழைந்ததும் தீபஸ்தம்பத்தில் உள்ள விநாயகர், பசுவுடன் கூடிய சிவலிங்கம், சூலாயுதமாக விளங்கும் சக்தி, வீரபத்திரர் ஆகியோரை தரிசிக்கலாம். உள்ளே நந்தியம்பெருமான் கம்பீரமாக அருள்பாலிக்கும் அழகிய மண்டபம். இவரை வணங்கிய பின் அவர் அனுமதி பெற்று கருவறையில் சுயம்பு லிங்க திருமேனியாக உள்ள மூலவர் பசுபதீஸ்வரரை உளமாற வணங்குகிறோம். தன் பக்தர்களின் மனபாரம் நீக்கிடும் அந்த மகேசன் கிழக்கு நோக்கி அருளை வழங்குகிறார். இந்த சிவபெருமான் தனது வாகனமான நந்தியம்பெருமானுக்கு முக்கியத்துவம் அளித்ததை பக்தர்கள் உணரும் விதமாக ஒவ்வொரு பிரதோஷ வழிபாடும் இத்தலத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. சனி பிரதோஷ நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க அது மிகப்பெரிய விழாவாக திகழ்கிறது. இந்த திருக்கோயில் பற்றிய கூடுதல் தகவல்கள் அறிய டெம்பிள் ரன் டிவோஷனல் என்ற யூடியூப் சேனலை பார்க்கவும்.